நண்பர்களே, நம்ம இப்போ எங்கே நிற்கும்னா எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்களா, நம்ம வீட்டு முன்னாடி தான் ஓடையே இருக்குது பார்த்துருங்க. அந்த ஓடையில் தண்ணி வருது. தண்ணி வரும்போது கரெக்டாக நம்ம இன்றைக்கி வந்துட்டோம். ஓடைனா உங்கள் ஊரில் நீங்கள் ஆறுன்னு சொல்லுவீங்க, நாங்கள் திருநெல்வேலியில் ஓடைன்னு சொல்லுவாங்க. பாருங்கள் எவ்வளோ அழுக்குன்னு பாருங்கள். ஏன்னா தண்ணி இப்போ தான் வரதுனால கொஞ்சம் ஒரு நாள் அப்படி தான் வரும், அழுக்காக தான் வரும் பார்த்துருங்க. அப்படியே அடிச்சுட்டு கரைக்கு தள்ளிட்டு போயிட்டு தான் அப்புறம் நல்லா வரும். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு போகுது. தண்ணி நல்லா ஸ்பீடுங்க, சரியான ஸ்பீடு. மழையும் நல்லா அடிச்சிருக்கு. இப்போ தான் ஒரு நாள் தான் மழை வெறிச்சிருக்கு பார்த்துருங்க. இதுக்கு முன்னாடி நல்லா மழை. பாருங்கள் எவ்வளோங்க இங்கே ஓலை, தென்னை ஓலைலாம் வருது, அடிச்சுட்டு வருது. நீட்டாக இருந்தால் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் தண்ணி. இப்போ பாருங்கள், இன்னும் 2 நாள் கழிச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் வீடியோவில். சூப்பராக இருக்கும், நல்லா தண்ணி தெளிவாக வரும். அன்றைக்கி ஒரு நாள் இப்படி தான் வரும் பார்த்துருங்க. கொஞ்சம் அப்படி தான் வரும் அழுக்கு. இங்கே இதெல்லாம் ஒன்றும் குளிக்க கூட முடியாது, அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் இப்போ நீட்டாக இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்துட்டு இவங்க நீட் பண்ணுறாங்க. ஓலையெல்லாம் எடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. எடுக்கிறது யாருன்னா நம்ம பக்கத்து ஒரு ஆள் தான் பார்த்துங்க. அவங்க ஏன்னா அவங்க ஊர் குளத்துக்கு தான் தண்ணி போகும். ஸோ இதெல்லாம் இருந்தால் அடைச்சோன்னு சொல்லிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஓடாது, ஒன்றுமே பண்ண முடியாது.